Hi friends, welcome to Chellam tips. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனல்ல வர கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த ஐஸ் ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு DIY வால் ஹேங்கிங் ஃப்ளவர் வேஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சூப்பராக நம்மளே பண்ணி நம்ம வீட்டை அழகுபடுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வால் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் அப்புறம் வந்து காஃபி கப் யூஸ் அண்ட் த்ரோ காஃபி கப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டிக்கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஒயிட் க்ளூ இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இல்லை ஹாட் க்ளூ இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக வேலை முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதை வச்சும் நான் உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். ஸோ இதுவும் சூப்பராக ஒட்டும். இது இல்லை ஹாட் க்ளூ உங்ககிட்ட இருக்குன்னா ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, அது சீக்கிரமாகவே ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒட்டிக்க போகிறோம். ஸோ உங்ககிட்ட நான் அடுக்கி காமிக்கிறேன். இந்த பக்கம் 5 ஸ்டிக், அந்த பக்கம் 5 ஸ்டிக், இந்த மாதிரி நம்ம வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சதுரமாக ஒரு அழகான ஒரு பீஸ் கிடச்சிரும். ஸோ இதை எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட கலர் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து இதை எல்லோ கலர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம இன்னும் ஒரு 2 பீஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்று பண்ணி காமிச்சிட்டு ஸோ அடுத்தது நான் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு காஃபி அந்த கப்பை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஒரு பாதி தான் தேவைப்படும். இதை வந்து நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால எல்லோவுக்கு ஆப்போசிட்டான ஒரு கலர் ரெட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது ரெண்டுமே காஞ்சதுக்கப்புறம் இது கூட வச்சு நான் வந்து இதை ஒட்டிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து இதாலையும் ஒட்டலாம். நான் வந்து இன்றைக்கி க்ளூ கன் வச்சு ஒட்ட போகிறோம். ஏன்னா சீக்கிரமாக டக்குன்னு ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு நீங்கள் வந்து கீழே கேப் எல்லாமே இருந்துச்சுன்னா ஸோ அதையும் ஒட்டி விட்டுடுங்க. ஸோ பாருங்கள், இப்படி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் அழகுபடுத்திக்கலாம். நம்ம ப்ளவுஸுக்கு எல்லாமே நெக்குக்கு வைப்போம் இல்லையா, ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிறேன் இந்த காஃபி கப்பை. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டான சைஸ்க்கு வெட்டிக்கிட்டு ஸோ அதை வந்து இது மேலே நான் வந்து ஒட்டி விட்டுட்டேன். கீழேயும் கொஞ்சம் டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதே மாதிரி நெக்குக்கு யூஸ் பண்ணுறது தான் இதுவும். ஸோ இதுவும் நான் இந்த லேஸையும் வச்சு ஒட்டிக்கிட்டேன். ஸோ ஒரே ஒரு மிரர் வந்து சென்டரில் வச்சு டிசைன் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே இன்னும் ஒரு 2 ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஒன்று வந்து பிங்க் அண்ட் எல்லோ கலரில் ரெடி பண்ணியிருக்கேன், க்ரீன் அண்ட் ப்ளூ கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே மாதிரி தான். இப்போ வந்து இந்த 3யுமே நம்ம வந்து ஒரு லேஸில் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். நீங்கள் ஒன்றா தனித்தனியாக வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா தனித்தனியாக நீங்கள் வந்து ஒரு நாட் கொடுத்து நீங்கள் தனித்தனியாக ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 3யுமே ஒரே இதில் வந்து ஹேங் பண்ணி தொங்க விட போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. க்ளூகன் வச்சு தான் நான் வந்து ஒட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து நேராக 3யுமே வச்சு நம்ம வந்து ஒட்டிடலாம். நான் ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒன்று மட்டும் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒட்டினீங்க இல்லையா, ஸோ அதோடு நிறுத்திக்கோங்க. 3யுமே நான் வந்து ஒரே மாதிரி ஹேங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் 3யுமே இந்த லேஸில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த லேஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த உள்ளன் த்ரெட் இருந்துச்சுன்னா ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ 3யுமே ஒட்டியாச்சு. நான் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ளவர் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் இதை அழகுபடுத்தலாம். DIYயில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி வைக்கிற பொருட்களை விட நம்ம கையால் நம்ம செஞ்சு வைக்கிற ஒரு சின்ன பொருளை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷமே வேறு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.